தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் வந்து என்னன்னா, குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்து குருவா இருக்காரு. அஷ்டம குருவாக இருந்தாலும் 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, காசு, பணம், வருமானம் இதுல எல்லாம் வந்து தடைகள் இருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் வரக்கூடிய பணம் ஜவ்வு மாரி இழுத்துட்டு தான் வரும். ஏன்னா, அஷ்டமஸ்தானத்துல இருக்கனால நமக்கு தேவையில்லாத பயம், பதட்டங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி அதுக்கப்புறம் தான் குடுக்கும். 1 மாசத்துல வரக்கூடிய பணம் 3 மாதம் கழித்து வரும். இந்த மாரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அஷ்டமத்து குரு உருவாக்கிருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதம் வந்து அஷ்டமத்துல 2, 3 கிரகங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாதகாதிபதி புதன், அதுக்கப்புறம் சூரியன், குரு, அதுக்கப்புறம் சுக்கிரன்லாம். சுக்கிரனும், கேதுவும் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு இணைவு வந்தாலுமே, சூரியனும், குருவும் அஷ்டமஸ்தானத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால, இந்த மாதம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே வருமானத்திலயும் சரி, தொழில்லயும் சரி, உத்தியோகத்திலயும் சரி. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குலாம் இது ஒரு கடுமையான மாதமா தான் இருக்கும். இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். தொழில் பண்றவங்களா இருந்தா பண முடக்கம் இருக்கும். லீகல் ம் ல வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு, நெறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறிட்டு, ஏதாவது ஒரு தடைகள், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சாலும், அதுக்கு உண்டான வருமானங்கள், அதுக்கு உண்டான இதெல்லாம் கிரெடிட்ஸ்லாம் வராம இருக்கும். இந்த மாரி பிரச்சனைகள சந்திக்கிற மாரி இருக்கும். இந்த மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சீக்ரெட்டா செய்யறது தான் நல்லது. உங்களுக்கு வந்து லாபமோ, நஷ்டமோ வெளியில சொல்லி புகழ் அடைஞ்சுக்க வேண்டாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, வண்டி வாகனங்கள ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். அதே மாரி வீடு இதுல வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேசாதீங்க. வீட்டுக்கு யாரையும் அழைக்காதீங்க. முக்கியமா உறவினர்களோ அல்லது உங்களோட வளர்ச்சியில பொறாமப்படுறவங்களோ வீட்டுக்கு அழைக்காதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு திருஷ்டி தோஷம் இருக்கு. 10வதுக்கு குருவோடைய அனுகிரகமும் மறைஞ்சிருக்கனால இந்த பலன்கள நான் சொல்றேன். 3ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கனால இளைய சகோதரன் அல்லது சகோதரிகளிடையே மனக்கசப்பு, உறவுகள்ல விரிசல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா தனுசு ராசிக்கு வந்து நேரம், காலம், சூழ்நிலைகள் ரொம்ப சுமாரா இருக்கு. இதுல 7ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதன் வந்து கலத்திரம் அல்லது லைஃப் பார்ட்னர் அல்லது வந்து பிசினஸ் பார்ட்னர் 2 வேளையுமே வந்து ஆர்கியுமென்ட்ட தவிர்த்துருங்க. உங்க மேல தப்பு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த காலகட்டத்துல அமைதியா போறதும், நிதானமா போகுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுறதுனால, எல்லா விஷயத்திலயும் அமைதியாகவும், நிதானமாகவும் இருக்கணும். இந்த காலகட்டங்கள்ல தெய்வ வழிபாடு, உங்களுக்கு உபாசன தெய்வமோ, அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ, குலதெய்வத்தையோ எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில், கிரகங்களுடைய தாக்கங்கள் குறையும்.